வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சைபர் பஸ்ஸில் கம்ப்ளீட் பண்ணி எப்படி இன்ஸ்டிங்க்ட் வாங்குறங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சேனலில் பாக்ஸ் ரூட்டை பற்றினா நிறையா கண்டென்ட்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அது போக இந்த வேறு ஏதாவது பிளாக் ரூட்டை பற்றி கண்டென்ட்ஸ் போடலாம்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ எப்படி இன்ஸ்டிங்க்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டிங்க்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மொத்தம் இன்ஸ்டிங்க்டை 2 வெர்ஷன் இருக்குது. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2. இந்த வெர்ஷன் 2 வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் எப்படி எடுக்கணுங்கிறது. இப்போ வந்து வெர்ஷன் 1 எப்படி எடுக்கிறது மட்டும் பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வெர்ஷன் 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டிங்க்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது பார்க்கணும். இந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து மேக்ஸ் லெவல் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிவிபிக்கு பிளேயர் பேட்டில் பண்ணும்போது பவுண்டி என்ட்ரி பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெவலப் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டிங்க்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எனிமிகிட்ட போனீங்கன்னா அந்த எனிமிகிட்டோட ஹெல்த்தும் அவனை வந்து இந்த மாதிரி தனியாக ரெட் கலரில் ஸ்பாட் பண்ணி காமிச்சு உங்களால் ஈஸியாக எனிமியை ஸ்பாட்டும் பண்ண முடியும். அது மேலே நம்ம எனிமிகிட்ட பக்கத்தில் போனீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி டாஜும் பண்ணுவான். இதுக்கு தான் இந்த இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் இன்ஸ்டிங்க்ட் வெர்ஷன் 2 எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நான் இன்ஸ்டிங்க்ட் வெர்ஷன் 2 வச்சுருக்கனால எனக்கு வந்து எனிமியோட லெவலு அவனோட நேம் எல்லாமே காமிக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வெர்ஷன் 1 வாங்கினோன்னா இந்த மாதிரி லெவல் எதுவுமே காமிக்காது. நார்மலாக எனிமி ஸ்பாட் பண்ண முடியும், இந்த மாதிரி அட்டாக்ஸை வந்து டாச் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ அந்த இன்ஸ்டிங்க்ட்டை தான் இப்போ நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டிங்க்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து லெவல் ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இன்ஸ்டிங்க்ட் வந்து 300 லெவலுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். 300 லெவலுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் 300 லெவல் கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 300 லெவல் அடிச்சுட்டு இந்த ஜங்கிளுங்கிற இந்த ஐலாண்டுக்கு வந்துடுங்க. இந்த ஐலாண்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சேபர் பசிலுங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சேபர் பசில் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 பட்டன்ஸை வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பட்டன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போட் வாங்குற இடத்துலேருந்து அப்படியே ரைட் வந்தீங்கன்னா இந்த மரத்தில் ஏதோ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு பட்டனு. இது வந்து இப்போ எனக்கு ஆக்சுவலாக நான் ஃபினிஷ் பண்ணுறதுனால எனக்கு வந்து க்ரீன் கலரில் காமிக்குது. நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா இது வந்து க்ரீன் கலரில் இருக்காது, இந்த மரத்தோட கலரில் ப்ரௌன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ப்ரௌன் கலரில். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி இது இப்படி தொட்டிங்கன்னா அது வந்து க்ரீன் ஆயிரும். இப்படி க்ரீன் ஆயிடுச்சுன்னா அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு பட்டனு. செகண்ட் பட்டன் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த இடத்த அந்த ஃபஸ்ட்டு பட்டனுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட்டு வந்தீங்கன்னா இந்த புஷ்ஷு கீழே பாதி மறைஞ்சிருக்கும். இது வந்து செகண்ட் பட்டனு. இதை வந்து இப்படி மேலே நின்னீங்கன்னா இதுவும் ஆக்டிவேட் ஆகிடும், க்ரீன் கலர் ஆகிடும். அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பில்டிங் ஃபுட் ரோல் பண்ணுற இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். கரெக்டாக இந்த என்பிசிக்கு கீழே இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். இதுவும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா க்ரீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க இந்த ஐலாண்டுக்கு போகணும். இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரீ, இந்த ஐலாண்டில் வந்தாலும் மேலே அந்த ஒரே ஒரு கொரில்லா என்பிசி இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், இதையே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இது வந்து 4வது பட்டனு. 5வது பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டோட லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். கரெக்டாக இந்த 5 பட்டன் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் இதுக்கு போகணும். செகண்டு வந்து எந்த இடத்துலனா இந்த ஜங்கிள் ஐலாண்டோட சென்டருக்கு போகணும். ஃபஸ்ட் எடுக்கிற என்பிசி கிட்ட போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு உள்ள ரூம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல படிச்சுட்டு போகும். அதுக்குள்ளே உள்ளே இறங்கி போனீங்கன்னா இந்த 5 பட்டன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுமே இந்த இடத்துல இந்த மாதிரி சீக்ரெட்டாக ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த 5 ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல செஸ்ட் ஒன்று இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க, அது வந்து நமக்கு தேவையில்லை, அதை விட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் ஒன்று இருந்துட்டு இருக்கும். அது பக்கத்தில் போனீங்கன்னா இந்த டார்ச் வந்து உங்களோட இதில் எக்யூப் ஆகிடும். எனக்கு ஃபினிஷ் பண்ணுறதுனால இந்த டார்ச் வந்து எனக்கு வரல. ஸோ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை வந்து எந்த இடத்துலனா கீழே கன்னு இந்த ஸ்வாட்ல இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இன்வென்ட்ரியில் வந்து ஆட் ஆயிரும். இந்த டார்ச்சை எடுத்துட்டு டெசர்ட் ஐலாண்டு போகணும். டெசர்ட் ஐலாண்டு போய்க்கோங்க. டெசர்ட் ஐலாண்டு வந்துட்டிங்கன்னா டெசர்ட்டில் வந்து கரெக்டாக போட் வாங்குற இடத்துல இருந்து லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும். இந்த பில்டிங்குள்ள உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து கீழே போய்க்கோங்க. உள்ளே போனால் இந்த இடத்துல ஒரு டோர் ஒன்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த டோர் என்ன பண்ணணும்னா அந்த டார்ச்சை கையில் எக்யூப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணிங்கன்னா அந்த டோர் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிலீக் ஒன்று இருக்கும். இங்கேயுமே ஒரு சில டைலாக்ஸ் எழுதியிருப்பாங்க, இது வந்து நமக்கு தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணுறது. இந்த இடத்துல ஒரு ரிலீக் இருக்கும். அந்த ரிலீக்கை வந்து எடுத்துக்கோங்க.
எனக்கு எக்யூப் ஆகாது. ஏன்னா நான் இது ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டனால எனக்கு இந்த இது வந்து வராது. ஸோ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி உங்களுக்கு கீழே இன்வென்ட்ரியில் ஆட் ஆகிடும். அந்த ரிலீக் எடுத்துட்டு நீங்கள் எங்கே போகணும்னா ஃபோர்சன் வில்லேஜ் போகணும். ஃபோர்சன் வில்லேஜ் போய்க்கோங்க. ஃபோர்சன் வில்லேஜ் வந்துட்டீங்கன்னா அந்த ரிலீக் எடுத்துட்டு இந்த ஃபோர்சன் வில்லேஜுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஃபோர்சன் வில்லேஜில் இந்த மாதிரி பிளாக் கவர் இடம் இருக்கும் ரைட் சைடில். இந்த இடத்துக்குள்ள வந்து அந்த ரிலீக் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இந்த தண்ணி ட்ராப் போகுது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டிலிருந்து அதை கையில் எக்யூப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துருந்தீங்கன்னா அந்த கப்பில் வந்து தண்ணி ஃபில்லப் ஆகிடும். அந்த ஃபில்லப் ஆன கப்பை எடுத்துட்டு நீங்கள் வந்து மேலே வந்துடணும். மேலே வந்து ரைட் சைடில் கரெக்டாக இந்த ஸ்வாட் டீலர் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த என்பிசி பக்கத்தில் இருக்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா சிக்மேன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். இவன்கிட்ட போய் அந்த கப்பை கொடுத்தீங்கன்னா என்னை ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நீ வந்து என்னோட பையனை போய் மீட் பண்ண உனக்கு ரிவார்டு தருவேன்னு சொல்லுவான். என்ன பண்ணுறீங்கன்னா இது இந்த இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பைரட் வில்லேஜ் போயிடுங்க. பைரட் வில்லேஜ் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிச்மேன் சொல்லி ஒரு என்பிசி இருப்பான். கரெக்டாக இந்த இடத்துலனா பைரட் வில்லேஜில் இந்த டவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டவர்லேருந்து கரெக்டாக ரைட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிச்மேன் சொல்லி ஒரு என்பிசி இருப்பான். இவன்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இவன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான், எங்கள் அப்பாவுக்கு தேங்க் பண்ணது ரொம்ப நன்றி, நான் வந்து உனக்கு ரிவார்டு தரேன், அதுக்கு முன்னாடி ஒருத்தனை டிஃபீட் பண்ணுன்னு சொல்லுவான். மோப்ளைடுன்னு ஒருத்தன் என்னோட மணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான், அவனை டிஃபீட் பண்ணி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவான். அப்படி ஹெல்ப் பண்ணால் இவன் வந்து நமக்கு ரிவார்ட் தரேன்னு சொல்லுவான். ஸோ இவன்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த மாப்ளைடர் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே போவோம்னா அப்படியே பேக் சைடில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல தனியாக ஒரு ஐலாண்ட், சின்ன ஐலாண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஐலாண்டுக்கு போகணும். அங்கே தான் வந்து அந்த மாப்ளைடர் என்பிசிங்கிறத எடுத்திருப்பான். இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் அந்த மாப்ளைடர். வந்து நீங்கள் அவன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவனை மாப் லீடர் டிஃபீட் பண்ண சொல்லுவான். நீங்கள் இந்த ஐலாண்டுக்கு தனியாக இருக்கும் இந்த ஐலாண்டு மேப்லேயே, இந்த ஐலாண்டுக்கு வந்து என்னை டிஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஐலாண்டுக்கு போகணும். பைரட் வில்லேஜுக்கு போய் அந்த ரிச்மேன் கிட்ட வந்து திரும்ப பேசணும். இவன்கிட்ட வந்து திரும்ப இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இவன் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஏன்சியன்ட் ரிலீக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பான். ஸோ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்று ஏன்சியன்ட் ரிலீக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பான். இந்த ரிலீக் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஜங்கிள் ஐலாண்டில் பண்ணோம் பார்த்தீங்களா, பட்டன் ஸ்டாண்ட் பண்ணோம்ல, அந்த ஐலாண்டுக்கு வந்து போகணும். இந்த ஐலாண்டுக்கு வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஏன்சியன்ட் ரிலீக் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த பில்டிங்க்கு வந்துடுங்க. இந்த பில்டிங்க்கு வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோர் வந்து க்ளோஸ் இருக்கும். இந்த ரிலீக் இப்படி கையில் எக்யூப் பண்ணிவிட்டு இந்த டோர் பக்கத்தில் நின்னீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மாதிரி சேபர் எக்ஸ்பர்ட்னு சொல்லி ஒரு பாஸ் இருப்பான். இவனை வந்து நீங்கள் டிஃபீட் பண்ணணும். இவனை டிஃபீட் பண்ணீங்கன்னா இவனுக்கு வந்து சேபர் ஸ்வாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடு கிடைக்கும். அதுதான் வந்து இந்த சேபர் பசில். இதை வந்து இந்த சேபர் பாஸை டிஃபீட் பண்ணிட்டீங்க, இந்த சேபர் பசில் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டிங்க்ட் வாங்குறதுக்கு போயிடலாம். இன்ஸ்டிங்க்ட் வாங்குறதுக்கு மொத்தம் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து 300 லெவலுக்கு மேலே இருக்கணும். ஆல்சோ வந்து கரெக்டாக 7,50,000 மணி வந்து உங்ககிட்ட இருக்கணும், இந்தியன் மணி இருக்கணும். அந்த மணி இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த இன்ஸ்டிங்க்டை வாங்க முடியும். இன்ஸ்டிங்க்ட் வாங்குறதுக்கு நீங்கள் எங்கே போகணும்னா அந்த மேலே வானத்தில் ஒரு ஐலாண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஐலாண்டுக்கு தான் போகணும். அங்கே எப்படி போகணுங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்ககிட்ட போர்ட்டல் ஃபுட் இருந்ததுன்னா இந்த பஸ்ஸில் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் போர்ட்டல் வச்சு எல்லா ஐலாண்டுக்கும் சீக்கிரம் டெலிபோர்ட் ஆகி இந்த பஸ்ஸில் வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட போர்ட்டல் ஃப்ரூட் இல்லாட்டி நீங்கள் ஏதோ ஃப்ளை பண்ணுற எபிலிட்டி இருக்க ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட ரெண்டுமே இல்லைன்னா நான் எப்படி இந்த அப்பர் ஸ்கைக்கு மேலே போகிறதுங்கிறத சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கையில் வந்துட்டிங்கன்னா இங்கே இருந்தால் அந்த வழி மேலே அப்பர் ஸ்கை போகிறக்கான வழி இருக்கும். கரெக்டாக இந்த இது மேலே இந்த ஸ்டோன் மேலே ஏறி இதுதான் அந்த ஸ்கை ஐலாண்டுக்கு மேலே போகிற வழி. இந்த ரூட்டை யூஸ் பண்ணி மேலே போயிடுங்க. எல்லாம் மேலே போயிட்டு மேலே வந்து தனியாக ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்டுக்கு வந்து மேலே ஏறணும். ஆக்சுவலாக அந்த ஐலாண்டுக்கு போக வந்து வழி இருக்காது. நீங்கள் வந்து ஏதோ ஃப்ளை பண்ணுற எபிலிட்டி இருக்க ஃபுட் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை இந்த மாதிரி போர்ட்டல் ஃபுட் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக டெலிபோர்ட் ஆகலாம். இல்லைனா ஃப்ளை பண்ணுற எபிலிட்டி இருக்க ஃபுட் வச்சு ஃப்ளை பண்ணிக்கலாம். பட் இல்லை என்கிட்ட ரெண்டுமே இல்லைன்னா நான் போகிற மாதிரியே பார்த்து நீங்களும் மேலே போய்க்கோங்க. ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்துட்டு இந்த மரத்தை மேலே நின்றுக்கோங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களோட ஏர் ஜம்பை யூஸ் பண்ணி மேலே போயிடுங்க. அந்த மாதிரி ஏர் ஜம்பை யூஸ் பண்ணி ஈஸியாக மேலே வந்துடலாம். மேலே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய்க்கணும். உள்ளே போயிட்டு இந்த மூலையில் வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் உள்ளே போகும். அதுக்குள்ளே இறங்கினீங்கன்னா உங்களை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அப்பர் ஸ்கை கூப்பிட்டு வந்து ஸ்பான் பண்ணி விட்டுரும். இதுதான் அப்பர் ஸ்கை. இந்த இடத்துல கரெக்டாக
இன்ஸ்டிங்க்ட் வாங்குற என்பிசி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டெம்பிள் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு வந்தோம்னா இந்த டெம்பிள் மேலே போய் லெஃப்ட் சைடில் இந்த என்பிசி, இந்த இன்ஸ்டிங்க்ட் வாங்குற என்பிசி இருப்பான். இவன்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி அந்த 7,50,000 மணி கொடுத்தீங்கன்னா இவன் வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்டிங்க்டை கொடுத்துருவான். இப்படிதான் இந்த இன்ஸ்டிங்க்டை வாங்கணும். ஆக்சுவலாக இது வந்து இன்ஸ்டிங்க்ட் வந்துட்டு வாங்கினீங்கன்னா இன்ஸ்டிங்க்ட் வெர்ஷன் 1 தான் கிடைக்கும். நீங்கள் இன்ஸ்டிங்க்ட் எடுக்கணும்னா நீங்கள் வந்து C3 இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த மாதிரி எனிமையாக தனியாக ஸ்பாட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்ஸ்டிங்க்ட் வந்து ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தனியாக எனிமி வந்து தனியாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த இன்ஸ்டிங்க்ட் ஆன் பண்ணி கிரைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எனிமி அடிக்கும்போது இந்த மாதிரி டாஜ் ஆகும். அட்டாக்ஸை வந்து டாஜ் பண்ணுவோம், இந்த மாதிரி அடிப்படாது. இது வந்து ரொம்ப எதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து டிவிபி பண்ணும்போதோ பிளேயர் வர்சஸ் பிளேயர் பேட்டில் பண்ணுறீங்கனாலோ இல்லை பவுண்டி ஹண்ட் பண்ணுறீங்கனாலோ இந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வெர்ஷன் 1 வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஸ்பாட் பண்ண முடியும், அட்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டாச் பண்ணிக்க முடியும். பட் வெர்ஷன் 2 தான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த வெர்ஷன் 2 எடுக்கிறது வந்து தனியாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் வெர்ஷன் 1 எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பாஸ்வேர்ட் கண்டென்ட்ஸ் வந்து அடுத்து நம்ம சேனல் நிறையா வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.